ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோன்னா தேரா சிட்டி சென்டர். எஸ், அதுக்கு தான் நம்ம மெட்ரோவில் போயிட்டுருக்கோம். நான் புஜ்மன்லேருந்து லைன் மாதிரி இப்போ அடுத்த மெட்ரோ வந்திருக்கேன். தேரா மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம் இப்போ. ஸோ அந்த எக்ஸிட்லேருந்து இறங்கின உடனே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் அந்த மால் இருக்குது. ஸோ தேரா சிட்டி சென்டர். நான் இந்த சிட்டி சென்டர் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் இருக்க அதே சிட்டி சென்டர் மாதிரி தான் இருக்குது, சென்னை சிட்டி சென்டர் மாதிரி. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இது பெருசு. வெளியில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளே பயங்கர பெருசாக இருந்தது. உள்ளே என்ட்ரானோதே இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம உள்ளே போய் ஒரு விசிட் போட்டு வந்துடுவோம். எல்லாமே கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியும், அப்புறம் ரொம்ப குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய டாய்ஸ் இருந்தது. நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் இந்த சின்ன வயசில் நம்ம விளையாண்டுருப்போம் இல்லையா, வாட்டர் கன். இதெல்லாம் ஃபேன். நான் சொன்னேன் இல்லையா வாட்டர் கன், அது ஒரு பறவை ஷேப்பில் இருக்க மாதிரி தண்ணி ஊற்றி விளையாடுறது. இதுவும் வாட்டர் கன் தான். இது டபுள் கன். வேணும்னா செப்பரேட்டாக தனியாகவும் எடுத்து பண்ணிக்கலாம், இல்லை ஒரே சமயத்தில் ரெண்டுத்தையும் சுடலாம். ஃபேன். இது நம்ம அப்படியே கையிலேயே சும்மா ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி. எலக்ட்ரிக் அது இதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. பேட்ரி இல்லை, சார்ஜ் இல்லை அப்படின்ற ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் நம்ம கையில் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே அப்படியே காற்று வாங்கிட்டு போகலாம். இந்த மாதிரி சம்மர் டைம்ன்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ் வீடியோ ஒன்று பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் வித்தியாசமாக நிறைய பெண்ணுங்க வந்திருக்கும் ஒரு சின்ன ரீலில். அந்த வீடியோவில் பார்த்த முக்கால்வாசி பெண் இந்த கடையில் இருக்குது. இது பார்த்திங்களா, இந்த டைனோசர் வாயை அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுவும் பெண்ணு தான். இது பாருங்கள், அந்த பாக்ஸிங் பென். எல்லாமே குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பெண் பார்த்தேன், நிறைய டிசைனில் சூப்பராக. ஸோ இது ஃபுல்லாக அந்த கிட்ஸ் செக்ஷன்ஸ். இது இங்கே அந்த எரேசர், பென்சில் அது ரிலேட்டடாக பாருங்கள். பனானா. இது அந்த சாண்ட்விச், பனானா எல்லாமே பென் தான். ஆனால் இது பிடிச்சி எப்படி எழுதுவாங்கன்னு தெரியல, அவ்வளோ குண்டாக இருக்குது. இது பாருங்கள், இது எல்லாமே பென் தான். பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பூந்தொட்டி ஷோகேஸ் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கா பாருங்க. ஃப்ளெக்சிபிள் பென். ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. ஆனால் 10 drums தான் போட்டிருக்கு. 5 drums, 8 drums, 10 drums. ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் இது எல்லாமே சும்மா ஒரு அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இதெல்லாம் 7 drums. இது பாருங்கள், இது 12 drums, 12.9. எல்லாமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இதுவாக இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா ரீஃபில் தீர்ந்துச்சுன்னா கூட திரும்ப நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க யூனிகார்ன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, யூனிகார்ன் பாக்ஸிங் பண்ணுற மாதிரி. அப்புறம் இந்த பாக்ஸ் எத்தனை பேருக்கு இது ஒரு அப்படியே சைல்ட்ஹுட் மெமரியை கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. 90s கிட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ரிலேட் ஆகும். ஏன்னா அந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பணக்காரன் மட்டும்தான் வச்சுருப்பான். பெரிய வீட்டிலேருந்து வர பசங்க மட்டும்தான் இந்த பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போவே இந்த பாக்ஸ் 30 rupees என்னமோ. 30 rupees கொடுத்து பாக்ஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வாங்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போதும் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது அந்த பாக்ஸ்லாம். அதை விட அட்வான்ஸாக நிறைய பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. வாட்டர் கன்ஸ் தான், எல்லாமே வாட்டர் கன்ஸ் தான். இதெல்லாம் இந்த பார்க்கு, பீச் சைடு போகும்போது விளையாடுற கிட்ஸ். இதெல்லாம் சாண்ட் கிட்ஸ், பீச் டாய்ஸ்ன்னு சொல்லலாம். இது என்னடா இது, புள்ளைங்கோ. பொம்மையிலையும் பிள்ளைங்க வந்துட்டாங்களோ. இங்கே பாருங்க யூனிகார்ன். நம்ம எங்கே போனாலும் யூனிகார்ன் ரிலேட்டடாக ஒன்று பார்த்துருவோம் கண்டிப்பாக. ஸோ பாப்பாவுக்கு ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினச்சாலே அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக யூனிகார்ன் ரிலேட்டடாக ஒன்று வந்துடும்.
இந்த டால் எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. எதுவுமே பார்த்த உடனே என்னடா இவ்வளோ கோரமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல், சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஏடா கூடமாலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லா டால்ஸுமே. அவக்கோடா அவக்கோடா டால். இது வாட்டர்மெலனா? எஸ் வாட்டர்மெலன். இது என்னது என்னன்னே தெரியல. பனானா. ஓகே சூப்பராக இருக்குது. இந்த கீ செயின் செக்ஷன்ஸ் தாங்க செம்மையாக இருந்தது. எனக்கு கீ செயினை பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிடுவேன் நான். பாருங்க அதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தது. எனக்கு சின்ன வயசுலலாம் இந்த மாதிரிலாம் யாராவது ஒருத்தவங்க க்யூட்டாக ஒரு கீ செயின் வச்சுட்டு இருந்தாலே அது அவங்ககிட்டேருந்து கேட்டு எடுத்துடுவேன். இல்லைன்னா சம்டைம்ஸ் நான் திருடிடுவேன் அவங்ககிட்டேருந்து. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அப்படியே கீ செயின்ஸ் வச்சுருப்பேன் சின்ன வயசில். இந்த பாருங்க இந்த மாதிரி நிறைய அப்படியே க்யூட்டாக சூப்பராக இருந்தது கீ செயின்ஸ் எல்லாம். பார்த்தீங்களா யூனிகார்ன். நம்ம கண்ணில் எப்பவுமே ஒரு யூனிகார்ன் மாட்டிடும் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், நெயில் கட்டர் கீ செயினா. 2-in-1 கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நெயிலும் கட் பண்ணிக்கலாம். இங்கே இது வந்து அந்த பபுள்ஸ் ஊதுறது தானே? ஆமாம், இது பபுள்ஸ் ஊதுறதுலேயே ஒரு இதுவாக புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த லிக்விட் அதில் ஊற்றிட்டு அந்த ப்ரெஸ் பண்ணோன்னா டைனோசர் வாயிலேருந்து முட்டை வர மாதிரி. இது வந்து அந்த ராட்ன இதுலேருந்து முட்டை வர மாதிரி. இதெல்லாம் இந்த ஜெல்லி சும்மா அந்த இதில் விளையாடுறது. அதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கால்வாசி செக்ஷன் ஃபுல்லாக பாப்பா விளையாடுற பொம்மைங்க தான் இருக்குது. இது பாருங்க, நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த பால் கரெக்டாக அந்த பேஸ்கெட்டில் விழுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பேஸ்கெட்டில் விழுந்துட்டு திரும்ப அது அதே பொசிஷனுக்கே வந்து நின்றுடுது திரும்ப. நான் சொன்னேன் இல்லையா ஃபேனு, அதுவே நிறைய டிசைன்ஸில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. சம்மர் டைம்ன்றதுனால இது பயங்கரமாக சேல் ஆகுது. எல்லாம் கம்மி ப்ரைஸில் வேறு இருக்கா. அழகாக ஆளுக்கு ஒன்று அப்படியே ஹேண்ட்பேக்கில் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை பேக்கெட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது பாருங்க, இது 2 ஃபேன் ஒரே சமயத்தில் நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணாலே 2 ஃபேன்லேருந்தும் காற்று வரும். இது ஃபுல்லாக எல்லாமே ஃபேன் தான். அப்புறம் வாட்டர் கன்ஸு எல்லாம் சம்மர் டைம் விளையாடுற மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நிறைய இருக்குது. ஸோ ஓகே, இந்த ஒரு கடை போதும். அடுத்து நம்ம வேறு எங்கே போகலாம், என்னென்ன கடைங்களாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மால் வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக சின்னதாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஆனால் உள்ளே போக போக ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது, ரொம்ப பெருசு போல். டைகர் சுகர். டெக்கரேஷன் எல்லாம் ஒரு அந்த கடைங்களையும் அந்த டெக்கரேட் பண்ணியிருக்கிறது டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. இது பாருங்க, எல்லாம் அப்படியே ஒரே கலரில் அழகாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதா இருக்கட்டும். இது வந்து அந்த ஸ்கூல் கிட், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பேகு, லஞ்ச் பேகு, வாட்டர் பாட்டிலு, பாக்ஸு அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரே பேட்டர்ன்லேயே உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபுல் கிட் எடுத்துடலாம். இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசு இல்லை. இந்த இடத்துல அவங்க வெறும் ஸ்டெப்ஸே வச்சுருக்கலாம். இதுக்கு ஒரு எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. போயிட்டே இருக்குங்க அப்படியே லென்த்தாக. நான் பாருங்க அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கேன் நான். இந்த கடையில் ஒரு தடவை நம்ம ரோல் சாப்பிட்ருக்கோம் முன்னாடி. இங்கே நல்லா தான் இருக்கும். இங்கே துணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. 10 dirhamsலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என் ஒய்ஃப் போய் பார்த்துட்டு வந்துட்டு 10 dirhamsல இருக்கிறது வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் இருக்குப்பா, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒரு 40 இந்த மாதிரி மால்லலாம் வந்தால் ஒரு 40 dirhams 70 dirhams எடுத்தால் தான் அந்த டிஷர்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நிறைய காஃபி ஷாப்ஸ் இருக்குது, நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அங்கங்கே ஒரு காஃபி ஷாப். இது என்ன கடை தெரியுதா பார்த்தீங்களா? ஒரு டிஷர்ட் 40,000 50,000 விற்பானுங்களா அந்த டிஷர்ட். அதில் வந்து buy 1 get 2 free அப்படின்னு போட்டிருக்கு.
சூப்பராக இருக்குது. அங்கங்கே அந்த ஒரு செடி மாதிரி மரம் மாதிரி அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வச்சு அதை அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே ஒரு அதுவும் இதில் இந்த மால் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறது. ரியல் எஸ்டேட் அங்கே வந்து நிறைய இடத்துல நான் ரியல் எஸ்டேட் பார்த்தேன். அங்கங்கே அவங்களுடைய டிசைன்ஸை வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்குது, ஃப்ளாட் வாங்கிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் இந்த வியூவை, செம்மையாக இருக்குது. ஏதோ ஹாரி பாட்டர் படத்தில் வர மாதிரி அந்த ஸ்டெப்ஸ்லாம் அங்கே இங்கேன்ட்டு அப்படியே ஏடாகூடமாக இருக்குமே, கொச்ச 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 கொச்சன்னு. பாருங்கள் இங்கே ஒரு எஸ்கலேட்டர், அங்கே ஒரு எஸ்கலேட்டர், இங்கே கீழே ஒரு எஸ்கலேட்டர்னு நிறைய இருக்குது. இந்த வியூவில் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்க கீழேருந்து வரவங்க மேலே வரவங்க, அங்கேருந்து மேலேருந்து வரவங்க கீழே வரவங்கன்ட்டு ஃபுல் வியூ சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன்ல மேலே அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பாருங்களேன். அங்கே பாருங்கள் மேலே வெறும் லீவ்ஸ் மட்டும் வச்சு அழகாக சூப்பராக ஒன்று டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லீஃபு, அதுவும் அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து அப்படியே காற்றுல ஆடுற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, மேலே வந்து ஃபுட் சென்டர் இருக்குன்னு போட்டிருக்கு. மேலே போய் பார்க்கலாம் ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கான்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக இந்த மால் சுற்றினா உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். ஃபுட் சென்ட்ரல் மேலே அந்த ஃபுட் கோடும் அப்போ விஒர்க்ஸும் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு அங்கே மேலே போய் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த சின்ன சின்ன பொருட்கள்லாம் நிறைய க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கீழே ஃபஸ்ட் கடையில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஐட்டங்கள் தான் இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் உள்ளே பெருசாக எதுவுமே வீடியோ எடுக்கல. இதோ வந்துட்டோம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கும் இந்த இடமே. தூக்குச்சட்டியை தூக்கி பார்த்து மோப்பம் போட்டிட்டா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிட்டா. தூக்குச்சட்டியை திருடி சாப்பிடுவாங்களே மரத்துலலாம் தொங்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இவ்வளோ பெரிய மாலில் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே தூக்குச்சட்டிலாம் மரத்தில் தொங்கிட்டு இருக்க மாதிரி. எவனோ நம்பால் தான். நம்ம கீழே இருந்து பார்த்தோம் இல்லையா அந்த டெக்கரேஷன், ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு அழகாக தெரியல. ஏதோ ஏடா கூடமாக கொச்ச கொச்சன்னு என்னமா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கீழேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. துணி கடைங்கள்லாம் சூப்பராக இருந்தது. துணிங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சில இடங்களில் கம்மியாகவே இருந்தது, சில இடங்களில் ஜாஸ்தி ஆஸ் யூஷுவல் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. ரேட் அதிகமாக வச்சு வாங்கினா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக, நல்ல பிராண்டட்லலாம் வாங்கினா. இந்த மேலேருந்து வியூ இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கேரி ஃபோர் மட்டும் வச்சுருவாங்க, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கேரி ஃபோர் மட்டும்தான். கேரி ஃபோர் இருக்கும்போது நம்ம ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்லாமா, அதனால் ஸ்ட்ரைட்டாக கேரி ஃபோர் உள்ள வந்தாச்சு. நான் ஒரு சிக்கன் ஷவர்மா வாங்கினேன், என் ஒய்ஃப் வந்து ஃபலாஃபல் ஷவர்மா, அப்புறம் இது வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், இது ஒரு சிக்கன் பர்கர். மொத்தமாகவே சேர்த்து 20 dirhams தான் ஆச்சு. அதுக்காக தான் கேரி ஃபோர் வந்துடுறது. இந்த கடை ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க அந்த டிசைன் பண்ணியிருக்கிறதே அந்த அந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அந்தந்த ட்ரெஸ் மேலேயே அந்த அந்த பொம்மை மேலேயே அந்த ப்ரைஸ் டேக்கும் ஒட்டியிருக்கு, இது எவ்வளோ அப்படின்றது. ஸோ பார்த்துட்டு இது பாருங்கள், இதெல்லாம் 60 dirhams 70 dirhamsனு போட்டிருக்கு. இது வந்து 79 dirhams. குழந்தைங்களது வந்து 40 dirhamsல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 60 dirhams 50 dirhams இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அந்த டிஸ்பிளேவே சூப்பராக இருக்குது.
நான் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பார்த்தோன்னா இங்கே தான் விவோ எக்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் இது அந்த கடையோட டிஸ்பிளே தான் இது. இப்போ விவோ எக்ஸ் இன்னும் நம்ம ரைட் சைடு அப்படிக்கா போகணும். ஓகே, நம்ம அந்த பக்கம் போயிடலாம். காஃபி ஷாப். இப்போ ஃபுட் கோர்ட்டில் நம்ம அங்கே மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ இது ஃபுல்லாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற கஸிபோ, அப்புறம் கம்மத், இது எல்லாமே இங்கேயும் அதே மாதிரி பக்கத்துலேயே ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச கடைங்களே இருந்தது. இது நம்ம மால் ஆஃப் எமிரேட்ஸில் எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்களோ ஃபுட் கோர்ட்டை, அந்த ஃபுட் கோர்ட் ஏரியாவை அதே மாதிரி தான் இங்கேயும் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பெருசாக எதுவுமே டிஃப்ரெண்ட் தெரியல, அப்படியே சேமாக தான் இருக்குது. ஆனால் கடைங்க எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அதே கடைங்களே அப்படியே லைனாக இருந்தது. கஸிபோவில் பிரியாணி செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா பயங்கர காஸ்ட்லி. ஒரு பிரியாணி 50 dirhamsன்னு சொல்லுவான், ஆனால் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வயலின் கடை. வயலின்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து என் ஆஃபீஸ் டைமிங்கில் எனக்கு ஒரு வயலின் ஒன்று கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு வயலின் கற்றுக்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ என் பர்த்டேக்கு வயலின் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வயலின் வந்ததுக்கப்புறமாச்சு நான் கிளாஸ் போகணுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பெங்களூர் போயிட்டேன். பெங்களூர்லேருந்து இப்போ துபாய் வந்தாச்சு. கடைசி வரைக்கும் கற்றுக்கல. இந்த கார் கூட இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார், இந்த பைக்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் சென்னையிலையும் பார்த்தேன். ரெண்டுத்துக்கும் பெருசாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, சேம் டிஃப்ரென்ஸ் தான். ஆனால் வாவ், சூப்பர், இந்த செஸ் நல்லா இருக்குது. ஆனால் அதே நார்மல் பேட்டர்ன்லேயே தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் செஸ் வாங்கணும். நான் அந்த கார் பைக் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து என்னென்னா நம்ம ஊரில் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இங்கே கம்பேர் பண்ணால். நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரது வெயிட் அதுவே வந்துடும். ஓகே, ஃபைனலாக எப்படியோ விவோ எக்ஸ் வந்துட்டோம். சூப்பர். விவோ எக்ஸ் எல்லா மால்லையும் ஒரே மாதிரி தான், சேமாக இருக்குது. பெருசாக எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டு கிடையாது. இது நல்லா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆனால் நம்ம அங்கே பார்த்ததை விட இங்கே ஸ்க்ரீன் கொஞ்சம் கம்மி தான். 11 ஸ்க்ரீன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ் 11 தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பில் கவுண்டர் அது இதெல்லாம் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.